நமஸ்கார். இன்றைக்கி உடுப்பி ரெசிப்பியில் ரவை பீட்ரூட் அடை பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் ரவை, அப்புறம் பச்சை மிளகாய் 4 நறுக்கி வச்சுக்கணும். பீட்ரூட் ஒரு பெரிய சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி துருவி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுது. இந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் ரவையை நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். 1 டம்ளர் ரவைன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி, இந்த மாதிரி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த ரவையை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஊற வச்ச 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம்னாலும் ஊற விடலாம். இப்போ அதில் இந்த பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் போடணும். துருவி வச்ச பீட்ரூட்டை நம்ம வாணலில் போட்டு வதக்கிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நாங்கள் அங்கே பச்சையாகவே போடுவோம், பச்சையாகவே கலந்து ரவையில் கலந்து பண்ணுவோம். நம்ம பச்சையாக கலந்து பண்ண வேண்டாம். கொஞ்சம் வாணலில் போட்டு வதக்கிட்டு, அது வாணலில் போட்டு வேக வச்சு கூட நீங்கள் போடலாம். நான் லேசாக வதக்கி வேக வச்சுருக்கிறேன், வேக வச்சு வதக்கியிருக்கிறேன். இப்போ அதை நம்ம இந்த பீட்ரூட் ரவை கலவையில் போடணும். ரவையை ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் பச்சை மிளகாய், இஞ்சி துருவினதெல்லாம் போட்டுட்டு, இந்த பீட்ரூட்டையும் போட்டு, துருவின பீட்ரூட்டை இந்த ரவை ஊற வச்சதில் கலந்துக்கணும். இந்த அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை கையிலையே அப்படியே தட்டி விட்டுறலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்கலை. வெங்காயம் சேர்த்து பண்ணுறவா வெங்காயம் சேர்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு இப்படி கையில் தட்டி விட்டுருங்க. எவ்வளோ மெல்லிசானாலும் தட்டலாம், இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தடியாக வேணும்னா தடியாக தட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டவா வெங்காயம் போட்டுக்கலாம், தேங்காய் துருவல் போடுறவா தேங்காய் துருவல் போடலாம். அப்புறம் இந்த மாதிரி மூடிக்கோங்க. இந்த மாதிரி மூடனாலும் மூடலாம், மூடாமல் நீங்கள் பண்ணுறதுனா புரட்டி போட்டு இப்படி பண்ணிடுங்க. அதை இப்படி திருப்பி போட்டுருங்க. இதை திருப்பி போட்டிருக்கிறேன். திருப்பி போட்டது நல்லா வெந்துருத்து. இனிமேல் எடுத்துடலாம். இந்த வெந்திருக்கு இங்கே ரெட்டாக வரும், கொஞ்சம் ரோஸ்டடாக வரும், பார்த்து எடுங்கோ. இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இதுக்கு சட்னிலாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். விருப்பப்பட்டால் நீங்கள் எந்த சட்னிலாம் போட்டுக்கலாம். அப்புறம் வெண்ணெயோ நெய்யோ போட்டு சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவை பீட்ரூட் கலந்த மாவில் இந்த அடை பண்ணுங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானது. கண்டிப்பாக எல்லோரும் பண்ணி பாருங்க. நமஸ்கார்.